படமான ஜனநாயகன் ரிலீஸுக்கு முன்பே இணையத்தில் கசிந்ததால் அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய விஜய் அதே தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு படத்தில் நடித்து தர ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. தற்போது முழு நேர அரசியலில் இறங்கி இருக்கும் விஜய் ஜனநாயகன் படத்தோடு சினிமாவிற்கு குட்பை சொல்ல திட்டமிட்டிருந்தார். ஆனால் லீக் பிரச்சனையால் தயாரிப்பாளருக்கு ஏற்பட போகும் நஷ்டத்தை ஈடுகட்ட விஜய் மீண்டும் அவர்களுக்கு ஒரு படம் நடித்து கொடுக்கலாம் என்ற பேச்சு கோலிவுட் வட்டாரத்தில் ஓங்கி ஒலிக்கிறது. சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் பரவி வருகின்றன. விஜய் சீக்கிரமே அடுத்த படத்திற்கு கதையை கேட்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து தயாரிப்பாளர் தனஞ்சயன் புதிய விளக்கத்தை கொடுத்துள்ளார். டூரிங் டாக்கீஸ் யூடியூப் தளத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் விஜய் அடுத்த படத்தில் நடிப்பார் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது என்றும், படம் ரிலீஸ் ஆகி படத்தின் வசூல் முடிவுகளை பொறுத்தே விஜய் முடிவு அமையும் என்றார். மேலும் அவர் கூறுகையில், படம் லீக் ஆனதால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என இப்போதே சொல்ல முடியாது. தெலுங்கில் பவன் கல்யாண் படமும் மலையாளத்தில் பிரேமம் படமும் ரிலீஸிற்கு முன்பே லீக் ஆனது. ஆனாலும் இரு படங்களும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றன. படம் முறையாக திரைக்கு வந்து அதன் இறுதி வசூலை பார்த்த பிறகு நஷ்டத்தின் அளவு தெரியும். அதன் பிறகுதான் விஜய் மீண்டும் ஒரு படம் பண்ணலாமா அல்லது வேறு எப்படி ஈடுகட்டலாம் என முடிவெடுப்பார். இப்போதைக்கு அவர் முழு நேர அரசியல்வாதியாக மாறிவிட்டார். மீண்டும் நடிக்க வருவாரா என்பதை அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார்.